புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த உலக மக்களுக்கு ஒரு சமர்ப்பணம் செய்கிறேன். இதில் ஒரு பெரிய யோகம் என்னென்னா, சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. சித்தர்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் கொடுக்க போகிறோம். ரமண மகரிஷி பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ரமண மகரிஷி, அவருடைய பேரே ரமண மகரிஷி. இந்த ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் பல்லாயிரம் வருஷம் தவம் செய்து திருவண்ணாமலையில் ஜீவசமாதி ஆயிருக்காங்க. ஏன் இந்த ஒரு ரமண மகரிஷி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்னா, இந்த உலகத்தில் நம்மளை நம்ம ஆணவமாக வாழ்ந்தவங்க, அதிகாரமாக வாழ்ந்தவங்க எல்லாத்தையுமே குறைச்சி எளிமையாக இந்த உலகத்தில் வாழணுங்கிறதுக்காக ஒரு சங்கல்பம் எடுத்தார். அப்போ அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே பெரியவங்கள் இல்லை, உங்களுக்குன்னு பேர் கிடையாது, சாதாரண ஒரு ஆன்மா. நீங்கள் இந்த உலகத்தில் பிறவி இந்த ஜென்மம் எடுத்திருக்கீங்க. இந்த உலகம் ஒரு நாடக மேடை மாதிரி. கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அடுத்தவங்க இந்த இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. நாம் நிலையானது கிடையாதுன்னு சொல்லி எடுத்து புரிய வச்சவர் ரமண மகரிஷி. இந்த உலகமே நீங்கள் ஒரு 120 வருஷம் வாழ்கிறீங்க. உண்மையான வாழ்க்கை 120 வருஷம். முழுமையாக வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் இந்த பூமியில் நம்ம உடம்பு, நாடி, நரம்பு எல்லாமே நம்மளால் நடக்க முடியலனா ஒரு நாள் நம்ம டெத்து. அப்போ இந்த மண்ணுக்குள்ளே போயிடுவோம். அப்போ அவர் சொல்கிறார், பல யுகம் எடுத்து அவர் சொல்கிறார், இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் நிலகொள்ள விடாது. இருக்கும் காலத்து வரைக்கும் புண்ணியத்தோடு வாழ்ந்துட்டு போகணும், தர்ம வழியை கடைப்பிடிக்கணும், தானம் தர்மம் செய்யணும், புண்ணியங்கள் நிறையா சேர்த்தணும். இந்த உலக மக்களுக்காக நீ பிறவி எடுத்து நல்ல பேர் புகழோடு வாழ்ந்துட்டு நீயும் நல்ல புனிதமான ஆன்மாவாக போகணும்னு சொல்லி ரமண மகரிஷி எடுத்து கூறுகிறார். அப்போ அவங்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் ஒரு துணியிலே பெருசாக அதிகமாக இல்லாமல் மானத்தை மறைக்கிறக்காக ஒரே ஒரு துணியை கட்டிட்டு இந்த உலகத்துக்காக எத்தனையோ தியாகம் செய்தவர் ரமண மகரிஷி. திருவண்ணாமலையில் பல சித்தர்கள் அங்கே இருக்காங்க. அந்த பல சித்தர்களுக்கு முன்னாடி இவருடைய பாரம்பரியத்தினுடைய வம்சத்தில் ஒரு பெரிய மகானாக போய் அங்கே இருந்து மனிதனாக இருந்து மகானாக மாறி சித்தர்களாகி அதில் பெரிய யோகியிலாகி இன்றைக்கி உலக மக்கள் நலனுக்காக இன்றைக்கி ரமண மகரிஷி அங்கே இருக்காங்க. அவருடைய ஆசிரமம், அவருடைய ஜீவசமாதி எல்லாமே அங்கே இருக்குது. திருவண்ணாமலையை கிரிவலம் சுற்றி வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் ரமண மகரிஷி பார்த்துட்டு வாங்க. இந்த ரமண மகரிஷி பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் எதிரிகளுடைய தொல்லைகள், அதிகாரம், ஆணவமாக பேசி நம்மளை ரொம்ப நம்மளை மன உளைச்சல் கொடுக்கறது, நம்மளுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவரணும்னு நினைக்கிறது, நிம்மதி இல்லாமல் நான் வீட்டுக்குள்ளே சந்தோஷமே ஒரு நிமிஷம் கூட எனக்கு இல்லைங்க, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்க ரமண மகரிஷியை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு நோய்க்கே ஒரு மருந்து மாதிரி ஒரு பாதாளத்துக்குள்ளே அவர் உட்கார்ந்து தியானம் செய்து இந்த மக்களுக்காக சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக அவருடைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிறவி எடுத்தவர். இந்த உலகத்தில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை அவர் தான் இந்த உலகத்துக்கு புகுத்தினார். அதனால தான் ரமண மகரிஷிக்கு அவ்வளோ பவர். பெரிய பெரிய மனிதர்களெல்லாம், மாமனிதர்களெல்லாம், பிரபலமானவங்கெல்லாம் ரமண மகரிஷி போய் பார்த்துட்டு வருவாங்க. எப்போவுமே வருஷத்தில் ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு நீங்கள் போனீங்கன்னா ரமண மகரிஷியுடைய ஜீவசமாதியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. உட்கார்ந்து தியானம் செய்யுங்க, தவம் பண்ணுங்க, உங்கள் பிரச்சனைகளெல்லாம் அந்த சித்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். எந்த கோவிலுக்குள்ளே எல்லாம் சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குதோ அந்த கோயில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடும். அப்படி வந்தால் தான் ரமண மகரிஷி வந்ததுக்கப்புறம்தான் இந்த உலகத்தில் அந்த கோவிலே உருவாகிருக்குது. அப்படின்னா பாருங்கள், இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க.
அப்போ அவங்களோட சக்தி சாதாரணமான சக்தியான்னு பாருங்கள். நம்ம வாழுங்காலத்தில் நம்ம முன்னோர்களை இதெல்லாம் பார்க்குறக்காக இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோமே, நீங்கள் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நாம் ஒரு ஓரமான வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் நம்ம உடம்புல வரும். ஆனால் இதே உரமணக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டாலோ சரியாக செரிமானம் ஆகலினாலோ இப்படி பல குற்றங்கள் இருக்கும். ஆனால் இதே நம்ம சித்தர்கள் வீடு வந்து நம்மளுடைய தாய் வீடை விட பலமான வீடு. அங்கே வருஷத்தில் ஒரு நாள் போய் ஒரு கடல்லையோ ஆறுலையோ நதியிலையோ நீர்லேயோ குளிச்சுட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்தால் அந்த வருஷத்தில் நம்மளுக்கு எல்லா சிறப்புகளும் நல்லா இருக்குமா. அதனால தான் சித்தர்கள் பூமின்னு பேர் வச்சாங்க. இந்த சித்தர்களுக்கு மட்டும்தான் அஷ்டம சக்தி அவங்களுக்கு தெரியும். இந்த அஷ்டம சக்தின்னு என்னென்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அட்டமம்னா 8. இந்த உலகத்தில் வந்து 8 திசையிலும் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் பாராயணம் பண்ணி அவங்க இந்த உலகத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்குமா. அதனால் அவங்க அஷ்டம சக்தியை சித்தி பண்ணி வச்சுக்கிறனால அவங்களோட பவர் வைப்ரேஷன் நீங்கள் போய் என்ன வரம் கேட்டாலும் அஷ்டம சக்திகிட்டேருந்து வாங்கி உங்களுக்கு வரம் கொடுத்துருவாங்க. அதனால தான் அஷ்டம சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் அவங்க எதுக்கு ஆசைப்படாதனால இவங்க என்ன கேட்டாலும் கிடச்சிரும். ஆனால் அது இவங்க அனுபவிக்க மாட்டாங்க, உங்களை பார்த்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். அப்போ இதனுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் இந்த சித்தர்களுடைய வாழ்ந்த பூமியில் நாம் இந்த பூமியில் நம்ம இருக்கிறது, இந்த பிறவி எடுத்த மனித பிறவி அபூர்வம் தானே. இருக்கிறதுலையே மனித பிறவி தான் அபூர்வமான பிறவிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சாதனை பண்ணுறதுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். சித்தர்களெல்லாம் நிறையா சாதனை பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த கோவிலெல்லாம் கட்டுறதுக்கு அவங்க தானே அந்த பிளானை போட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஞானத்தெல்லாம் உருவாக்கி யார் இது எடுத்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க தானே அறிகுறி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த உலக மக்களுக்காக நல்ல விஷயங்களை மட்டுமே பேசியிருப்பாங்க, நல்ல கருத்துக்களை மட்டுமே யோகிச்சிருப்பாங்க. அதுகளை எல்லாமே எழுத்துப்பூர்வமாக ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் சித்தர்களுடைய ரெக்கார்டு தான் இன்றைக்கி பெரிய அபூர்வம். அப்பேற்பட்ட இடத்துல ரமண மகரிஷியுடைய மகிமை இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியணும். நாம் இந்த பதிவில் கொடுத்தோம்னா திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் கிரிவலம் போகிறாங்க. அந்த கிரிவலம் போகும்போது நாம் இந்த பதிவில் சுபமாரிமுத்துன்னு ஒருத்தர் புதியுகம் சேனலில் ரமண மகரிஷி பற்றி சொன்னார். அந்த கோவிலும் வந்து திருவண்ணாமலையில் தான் இருக்குதாமா. எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வரலான்னு அவங்களுக்கு இது தோணும். அந்த இடத்துக்கு போகும்போது கர்மாவும் குறையும். அப்போ இதுக்கு எல்லாமே மனிதர் தான் இந்த உலகத்தை கொண்டு போய் சேர்த்துறதே. அதானே, மனிதர்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறக்கு நம்மளுக்கு இந்த பவர் வேணுமல்லவா. அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ அப்பேற்பட்ட தெய்வத்துக்கும் சித்தர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குதான்னு கேட்டால் பாருங்கள், எந்தெந்த கோவில்லையெல்லாம் நம்மளுக்கு வந்து கோயில் இருக்குதோ அங்கே ஒரு சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குது. அப்போ இதெல்லாம் இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க? நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்ம முன்னோர்களை எப்படி பெரியவங்களை வந்து சித்தராக போயிட்டாரு, மோட்சம் அடைஞ்சிட்டாரு, ஆன்மாவாக இருக்கார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அதே போல தான் சித்தர்களுடைய பாரம்பரியத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அதனால் வாழ்க்கையில் ஒரு டைம் ரமண மகரிஷி போய் திருவண்ணாமலையில் 1 மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம தர்மங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா, தீர்வுன்னு எந்த புத்தகத்திலே இல்லை. அப்பேற்பட்ட ரமண மகரிஷி நம்ம திருவண்ணாமலைக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த புத்தகம் பெரிய புத்தகம். இது ஜோதிடத்துக்காகவே எழுதினேன். ஆதிகால பரிகாரங்கள்னு இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் இந்த கோவில்கள் எங்கே இருக்குது, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்று சொல்லி ஒரு பெரிய மகாபாரதம் ராமாயணம்ங்கிற மாதிரி ஒரு பெரிய புத்தகத்தை இந்த உலக மக்களுக்காக நான் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணினா 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் வந்து ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடவழனியில் முருகன் கோயில், தெப்பக்குளம் வாசல்லையே முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இதில் போய் நீங்கள் வள்ளுவர் வாக்கு சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய பதிவுகள் கொடுத்துருப்பேன் மக்களுக்காக. அதில் 1500 பதிவுகள் நிறையா இருக்குது. இது எல்லாம் மக்களுக்காக சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். இது இல்லாமல் நம்ம விஸ்வாமித்திர கோயிலுக்கு மாதம் நிறைய மக்களை அழைச்சிட்டு போகிறோம்.
நீங்களும் எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.